நான்காவது செய்தியாக பீகார் மாநிலம். அந்த மாநிலத்தில் சுர்ஜாபுரி அப்படிங்கக்கூடியது ஒரு சில பகுதிகளில் நேட்டிவ் லாங்குவேஜாக இருக்குது. அதில் கிஷன்காஜ் அப்படிங்கக்கூடிய மாவட்டம் இல்லை இஸ்லாமியர்கள் சமீப காலமாக டாமினேட்டட் ஏரியாவாக அது மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அதிகாரி, அங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி உருதை கட்டாய பாடமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலரை கொடுத்துருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை அங்கே கிளப்பியிருக்கு. அரசியல் கட்சிகளெல்லாம் அதை பேசு பொருளாக எடுத்துட்டாங்க. அங்கே அழிவு நிலைக்குமே அங்கே இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் வரதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அரசியல் கட்சிகள்லாம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த பீகாரில் கிஷன்கஞ்ச் மாவட்டம் என்பது ஒரு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன். நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒருத்தர் வீட்டுக்கு இந்த மாதிரி இப்போ அந்த வீட்டில் ஏதாவது வீட்டு வேலைக்கு செய்யணும்னா ஒரு ஆப் இருக்குது. ஆப்பில் நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வந்துடுவாங்க. எந்த வேலைக்கும் அவங்களே ஆள் அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஆள் அனுப்ப ஒருத்தர் வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்கார். நான் போயிருந்தேன். யாரும் நல்லா பண்ணிட்டு இருந்தார். அந்த பையன், சின்ன பையன். என்னப்பா பேருன்னு கேட்டேன். முகமது அப்படின்னு. எந்த ஊர்? பீகார். பீகார்ல எந்த இடம்? கிஷன்கஞ்ச் அப்படின்னு. நான் சும்மா அடிச்சு விட்டேன். அவன் ஹிந்தி தான் பேசுறான். நமக்கு ஹிந்தி பீகாரிகளை ஒன்றும் நமக்கு வித்தியாசம் தெரியாது. அடிச்சு விடுற பழக்கம் அடிச்சு விடு. பின்ன நம்ம சேகர் பாபு வாழக்கூடிய மாநிலத்திலையும் நம்ம மாண்புமிகு மேயர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் சென்னையில். அதனால நமக்கு அந்த பழக்கம் இருக்கும் இல்லையா? என்னப்பா நீ பேசுறது பீகாரி மாதிரி இல்லையே, கொஞ்சம் பெங்கால் வார்டு அடிக்குது அப்படின்னா. ஆமாம்மா, நான் பெங்கால் தான், வெஸ்ட் பெங்கால் தான். ஒன்று வெஸ்ட் பெங்காலா இல்லை அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, நான் வெஸ்ட் பெங்கால் தான் அப்படின்னா. எனக்கு சந்தேகம் பங்களாதேஷியா இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி வரக்கூடிய எல்லாருமே எங்கே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரூட் எங்கன்னு எப்படி பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலாக இருந்து கிஷன்கஞ்சில் அடுத்த லேண்ட் ஆவாங்க. கிஷன்கஞ்சிலேருந்து மற்ற பகுதிகளுக்கு போகிறாங்க. இது அவங்களோட ட்ரெடிஷ்னல் ரூட். இப்படி பங்களாதேஷ்லேருந்து வந்து தங்கிய முஸ்லீம்களால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 70% முஸ்லீம் பாப்புலேட்டட் டிஸ்ட்ரிக்டாக கிஷன்கஞ்ச் மாறிவிட்டது. இந்த கிஷன்கஞ்ச் மாவட்டம் கிட்டத்தட்ட முஸ்லீம் சொன்னபடியாக நடக்கும் என்ற அளவுக்கு அதனுடைய இஸ்லாமிய மயமாக்கள் அதிகமாகுவதற்கு காரணமே இதுக்கு முன்பு இருந்த லல்லு பிரசாத் ஆட்சி காலத்தில் தான் இந்த உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பழக்கமே ஆரம்பித்தது என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இப்போ பாருங்க, அங்க பேசக்கூடிய இந்த கிஷன்கஞ்ச் எந்த அளவு முக்கியத்துவம்னா, அந்த வெஸ்ட் பெங்கால் அப்படி போய் திரும்புற இடத்துல அந்த சிக்கன் நெக்குன்னு சொல்லுவார்கள், கோழி கழுத்து சின்னதாக இடத்துல சுருங்கும். அந்த சுருங்கக்கூடிய இடத்துல இருந்து பீகார் நோக்கி வந்தீங்கன்னா அந்த எல்லைப்புறத்துல இது இருக்கு. பீகாரையும் வெஸ்ட் பெங்காலையும் இணைக்கக்கூடிய அந்த பார்டர்ல கிட்டத்தட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மேக்சிமம் 100 கிலோமீட்டர் போனோம்னா அங்கிருந்து பங்களாதேஷ்குள்ள போயிடலாம். அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். அந்த அந்த சிக்கன் நெக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அது முழுக்க முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா. அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஆபத்து பாருங்க நம்ம நாட்டுக்கு. இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, சுரஜ்புரி, அவங்களாம் ராஜபம்ஷி என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவங்க இந்த மாதிரி சந்திரனையும் சூரியனையும் வழிபடக்கூடியவர்கள். இந்த சுரஜ்புரி என்பது என்னன்னா, அது ஹிந்தியுடைய டயலெக்ட் மாதிரி சொல்கிறார்கள். எப்படின்னா, அங்க மிச்சிலை என்று சொல்கிறோம். மிச்சிலால பேசக்கூடிய மைத்திலி என்ற பெயர். மைத்திலி அண்டு பெங்கால் ரெண்டு சேர்ந்து உருவான மொழி தான் சுரஜ்புரி. அதுக்கு பக்கத்துல கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த சில மாவட்டங்களில் போஜ்புரி என்ற ஒரு மொழி இருக்கும். இதெல்லாம் ஹிந்தியிலிருந்து பிரிந்து ஹிந்தி மாதிரி இருக்கணும், ஹிந்தி கிடையாது, வேற மாதிரி இருக்கும். அங்கே பேச நமக்கு புரியாது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாவட்டங்களில் இந்த சுரஜ்புரி மொழி பேசப்படுகிறது. அங்கே பல இலக்கியங்கள் இருக்கு, அந்த காலத்தில் பல பாடல்கள் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இப்ப இந்த டிஓ என்ன சொல்றாரு, இந்த சுரஜ்புரி அந்த மாவட்ட கல்வி அதிகாரி, அவர் யாருன்னா பீகார் ஸ்டேட் போர்டுடைய மாவட்ட கல்வி அதிகாரி. அங்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள், அந்த சிபிஎஸ்இ போர்டுக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்டேட் போர்டு தானே இவர் டிஓ. இவர் என்ன சர்க்குலர் அனுப்புறாருன்னா, எல்லா சிபிஎஸ்இ பள்ளிகள்லையும் உருது படிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஏன்னா இங்க முஸ்லிம்கள் பெரும்பான்மையாகி கொண்டிருக்கிறார்கள், அதனால உருது படிக்கணும். அது மட்டும் இல்ல, சிபிஎஸ்இ தனியார் பள்ளிகளும் இதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். நம்ம முதல் செய்தியில பார்த்தோம், எப்படி அறநிலையத்துறை சம்பந்தம் இல்லாமல் அர்ச்சகர்களை கூப்பிடுகிறது என்பது அதிகார வரம்பல் மீறலோ, அது போல இவருக்கு அதிகார வரம்பல் மீறல் தெரியும்.
இருந்தாலும் சொல்றார். ஏன்னா நான் முஸ்லீம், இங்க முஸ்லீம் மெஜாரிட்டி, நான் எது சொன்னாலும் இங்க கேட்கணும் என்கின்ற இருமாப்பு. அப்படிதான் நான் இதை பார்க்கறேன். தெரியாதவருக்கு, டிஓக்கு தெரியாது. அது ஒரு கல்வியில இஸ்லாமிய மயமாக்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம பார்க்கணும். இதுல என்ன நம்ம கவனிக்கணும்னா, இப்ப இந்த சுரஜ்புரி என்கின்ற அந்த மொழி, அதை இப்படியே அழிக்கணும். அங்க மக்கள்லாம் பார்த்தா வீட்டில் வந்து அந்த சுரஜ்புரி மொழி தான் பேசுகிறார்கள். வெளியில வந்து ஹிந்தி மீடியத்துல ஸ்கூல்ல படிப்பாங்க. வீட்டில் பேசுறது அது அந்த மொழி தான் பேசுறாங்க. அந்த மொழி அழிந்தால் என்ன ஆகும்னா, அந்த மொழியோடு சேர்ந்து அந்த மொழி சார்ந்த கலாச்சாரம், இலக்கியம், பண்பாடு, வாழ்க்கை முறை எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட முயற்சி தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாகிஸ்தான், நம்ம நாடு பிரிக்கப்பட்டது, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் அப்புறம் பிரிஞ்சு வந்தது. கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் பிரிக்கிறாங்க. மேற்கு பாகிஸ்தான்ல வந்து இருந்த மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பஞ்சாப், சிந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு பாகிஸ்தான்ல பஞ்சாபி மொழியோ சிந்தி மொழியோ தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உருது இஸ் த அபிஷியல் லாங்குவேஜ். அப்ப இஸ்லாம் ஆக்கிரமித்த உடனேயே பஞ்சாபியோ சிந்தியோ தன்னுடைய இடத்தை இழந்து விட்டது. சிந்தியில பெரிய பெரிய இலக்கியங்கள் இருக்கு, பெரிய பெரிய இசை ஞானிகள் இருந்திருக்காங்க. பஞ்சாபில அதெல்லாம் அங்க தெரியும். அங்குள்ள இளைஞர்களுக்கு உருது மட்டும்தான் தெரியும். அப்போ மொழி மாறும்போது அதோடு சேர்ந்து அதனுடைய ஆணி வேறு, பண்பாட்டின் ஆணி வேறு அசைக்கப்பட்டு புரட்டி போடப்பட்டு விடுகிறது. அப்ப நீங்க காஷ்மீருக்கு வர பாருங்க, பாகிஸ்தான் வரைக்கும் போக வேண்டாம். நம்ம ரூபா நோட்டு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பின்னால இருந்து ஒவ்வொரு மொழியிலையும் எழுதியிருப்பாங்க. 100 ரூபாய்னா 100 ரூபாய் தமிழ்ல, அந்த மாதிரி முக்கியமான எத்தனை மொழி இருக்கு? 18 மொழி. அந்த 18 மொழிகள்ல காஷ்மீரி மொழியும் உண்டு. ஆனால் இன்றைக்கு காஷ்மீர்ல எத்தனை பேருக்கு காஷ்மீர் மொழி பேச தெரியும்? எப்போது முஸ்லிம் பெரும்பான்மையாக காஷ்மீர் மாறிவிட்டதோ அப்போ காஷ்மீர் தன்னுடைய அந்தஸ்தை இழந்து விட்டது. காஷ்மீர் தெரியாது. அங்க வந்து பேசக்கூடிய பாரம்பரியமான மொழினா டோக்ரா என்கிற மொழி காஷ்மீரி மொழி தான். அந்த காஷ்மீர் பேரே அதனால வந்தது இல்லையா? ஆனா இன்னைக்கு உருது தான் அங்க ஆட்சி மொழி. ஃபருக் அப்துல்லா காலத்துல வந்தாச்சு. ஒரு 4 ஜெனரேஷன் காஷ்மீரியே தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னும் இருக்காங்க, பெரிய பெரிய பண்டிதர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கு இல்லையா? இப்ப மோடிஜி அவர் வந்த பிறகுதான் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் எஃப்எம் சேனல்ல டோக்ரா மொழியில காஷ்மீர்ல பல நிகழ்ச்சிகள் மோடிஜி வந்த பிறகு இனிஷியேட்டிவ் எடுத்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆகவே ஒரு மொழியினால் எந்த அளவுக்கு வந்து ஒரு கலாச்சாரமோ பண்பாடுமோ பாரம்பரியமோ அழிக்கப்படுகிறது, மொழி மாறுகிறது, எல்லாமே மாறிடும். தமிழ்நாட்டில் பாருங்க, இந்த அன்பில் மகேஷ்னு ஒருத்தர், அவர் போய் உருதுல ஒரு பேர் எழுதுறாரு. தமிழ்நாட்டில் உருது சொல்லி தரக்கூடிய எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மும்மொழி திட்டம் அமலில் இருக்கும். ஆனால் தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிகளில் மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த விடமாட்டோம். ஏனென்றால் ஹிந்தி அரக்கி ஒழிக, ஹிந்தி வேண்டாம் போடா, எங்களுக்கு உருது திணிப்பு இருக்கலாமே ஒழிய ஹிந்தி திணிப்பு கூடாது. நான் இத்தனை நேரம் சொன்ன விஷயத்தை நீங்க பார்த்தா என்ன தெரியும்னா, இது நான் உருது மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் போங்க, அங்க போனீங்கன்னா அந்த எல்லா ஸ்டேட்லயும் இப்போ மேகாலயா, மணிப்புரி எல்லாம் அங்க சின்ன சின்ன மொழிகள், அந்த மொழிகளுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்குமே இருந்திருக்கு. இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்கிரிப்டையே டோட்டலா அழிச்சிட்டாங்க. எப்போ அந்த இடம் கிறிஸ்துவ மெஜாரிட்டியாக வந்ததோ ரோமன் ஸ்கிரிப்ட் தான் பயன்படுத்திக்கிறார்கள். அப்ப கிறிஸ்டியன் அண்ட் இஸ்லாம் இந்த 2 ரிலிஜன் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மதத்தை, கலாச்சாரத்தை, அவங்களுடைய பண்பாட்டு குறைகளை திணிப்பதற்காக மொழியை அழித்து விடுகிறார்கள். இதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய இந்திய மொழிகள் ஹிந்தி உட்பட, இப்ப திருமலை நாயக்கர் இங்க ஆட்சி பண்ணார், மராட்டிய மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. மராத்தி திணிப்பா? மராட்டி பேசுறவங்க இங்க வந்து சில பேர் இங்க போயிச்சான், அவங்களோட கூட வந்தவன். தமிழ் அழியலையே. இன்னும் சொல்ல போனா தமிழ்ல பெரிய பெரிய நூலகங்கள், தமிழ் கவிஞர்களை வளர வைத்தது கிருஷ்ணதேவராயர் காலத்துல. ஏராளமான நூல்கள் எழுதப்பட்டது. எல்லா மொழிகளுக்கும் ஆதரவு இருந்தது. அப்ப இந்திய மொழிகள் எதுவுமே இன்னொரு இடத்துல போனதுன்னா அந்த மொழியை அது செழுமைப்படுத்தி இருக்கிறது. இது ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ். ஆனால் வெளியில வந்த ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, உருதுவா இருக்கலாம், அது என்ன பண்ணுது, நீங்க வந்த உடனே மற்ற மொழிகளை அழித்து கபலீகரம் செய்து விடுகிறது. நிறைய உதாரணம் சொல்ல முடியும். இங்க பாருங்க, நீங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நீங்க தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் உள்ள ஒருத்தர் பேசுறது இங்க புரியுமா? புரியாது.
அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா, மதுரையில் வந்தீங்கன்னா அவங்க பேசுறது வேற மாதிரி இருக்கும். இப்படி போனீங்கன்னா கோயம்புத்தூரில் போனால் அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. இதே போல் சென்னையில் வந்து வேற மாதிரி பேசுவாங்க. இது ஒவ்வொரு பாண்டிச்சேரி, கடலூர் வேற மாதிரி இருக்கும். இது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, நீங்கள் கன்னடமும் அப்படிதான் இருக்கும், மலையாளமும் அப்படிதான் இருக்கும், தெலுங்கு அப்படிதான் இருக்கும், ஹிந்தி, மராத்தி எல்லா மொழிகளுமே ஒரு 50லேருந்து 100 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு டைரக்ட் மாறும், வேற மாதிரி மாறிடும். இதான் இயற்கையான அமைப்பு. ஆனால் நீங்க பாகிஸ்தான் தாண்டி, ஈரான் தாண்டி அப்படி போயிட்டே இருங்க. அப்படி அரேபியா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அரேபியன் கல்ஃப் கண்ட்ரிஸ் முழுக்க எல்லா இடத்துலையும் அரேபிக்கு தான். பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீங்க கடந்து போனீங்கன்னா எப்படி ஒரே மொழி இருக்க முடியும்? அப்போ உண்மையான மொழி திணிப்பு என்பது மதத்தின் பெயரால் இப்படி பல இடத்துல அரங்கேறி இருக்கிற, அதை யாரும் கண்டுக்கல, மறைக்கிறாங்க. உருது திணித்தால் என்ன ஆகும்? இதுதான் நடக்கும். பாகிஸ்தான் நடந்த மாதிரி தான் நடக்கும். ஆகவே நமக்கு ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இந்த செய்தி வந்திருக்கிறது. அந்த மக்கள் வந்து விழித்திருந்து அந்த சுரஜ்புரி மொழியை காப்பாற்ற வேண்டும். இதில் என்ன சொல்ல போனோம்னா, அங்கே பல முஸ்லீம்கள் இன்னும் பல பேர் வந்து சுரஜ்புரி மொழி தான் வீட்டில் பேசிட்டு இருக்காங்க. முஸ்லீம் மதம் மாறினா கூட அவங்களாம் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், உருதை விட சுரஜ்புரியை காப்பாற்றணும் என்று சொல்லி. ஆகவே கலாச்சார ரீதியாக நாட்டோடு இணைந்திருக்க நினைக்கூடிய முஸ்லீம்கள் அப்படி பேசியிருக்கிறார்கள். அந்த செய்தியில் அதுவும் வந்திருக்காங்க, நான் பார்த்தேன். ஆகவே நம்ம நாட்டு மொழிகள், இப்படிப்பட்ட மொழிகள் எல்லாமே காக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மொழியும் இந்த நாட்டினுடைய பண்பாடு பாரம்பரியமும் சேர்ந்தே இருக்கின்றன.